எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டிருப்பாங்க. மே மாதம். அதிகமாக அவங்க எதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு. என்ன அப்படின்னா, பழங்காலங்களில் நிறைய கதைகள் இருக்குது. பஞ்சதந்திர கதைகள், அந்த மாதிரி நிறைய கதைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. தெனாலிராமன் கதைகள், நிறைய ஒரு நகைச்சுவையாக, அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையான ஒரு கதைகள்லாம் நிறைய அப்போல்லாம் நமக்கு இருந்தது. இப்போது அதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் 2K கிட்ஸுக்கு அந்த மாதிரி கதைகள்லாம் வரதே கிடையாது. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நான் பதிவிட போகிறது என்னென்னா, விக்ரமாதித்தனுடைய கதைகள். இதை நான் தினமும் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் அந்த ஷார்ட்ஸை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நான் இத்தனை நாளாக ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்ததை ஒரு சம்மரி, சின்ன ரிவ்யூவாக போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு மாமன்னன் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த மாமன்னன் வீரத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கான். அதாவது ஒரு ஆட்சி நடத்தணும், ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா வெறும் மன்னனால் மட்டும் அது நடக்காது அப்படிங்கிறத அழகாக அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வெறும் விக்ரமாதித்தன் மட்டும் இந்த நாட்டை அரசாட்சி செய்யலை. அவரோட சேர்ந்து அமைச்சரோட பலம் இருந்தால் தான் ஒரு நாட்டை நல்ல முறையில் ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பட்டி அப்படிங்கிற ஒரு அமைச்சரை ஒரு நல்ல உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. அந்த பட்டியை தான் மனிதனோட பலத்துக்கும் பலவீனத்துக்கும் ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. விக்ரமாதித்தன் வெறும் அரசாட்சி தான் செஞ்சார். அவர் முழுசாக எப்படி பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அமைச்சர்களோட கலந்து ஆலோசித்து அவங்களும் சேர்ந்து ஆட்சி பண்ணினது தான் விக்ரமாதித்தனுடைய கதை. வாங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் ரொம்ப அழகான வாழ்வியல் தத்துவத்தையும் அதில் இருக்கிற சுவாரஸ்யங்களையும் அழகாக ஒவ்வொன்றா கைகோர்த்து இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி விக்ரமாதித்தன் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த விக்ரமாதித்தன் எப்படி ஒரு அரசனாக மாறினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. உச்சைனி பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்ததுங்க. அந்த ஊரில் போஜராஜன் அப்படிங்கிற ஒரு அரசர் ரொம்ப அழகாக அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொக்கிஷம் கிடைக்கிது. அது வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு நவரத்தனம் பொறிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனங்க. அந்த சிம்மாசனத்தை பார்த்தாலே இப்போயே அதில் நம்ம ஏறி உட்கார்ந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு சிம்மாசனம் அவர் கையில் கிடைக்கிதுங்க. அப்படி கிடைத்த சிம்மாசனத்தை வச்சுட்டு அவர் எப்படியாவது அதில் நம்ம உட்காந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறார். சரிங்க, உடனே ஒரு சிம்மாசனம் கிடச்சிருச்சு, அதை நம்ம அப்படியே ஏறி உட்காந்து ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடியாதுல்ல. ஏன்னா போஜராஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசன். ஸோ அந்த அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் விரும்பின மாதிரி அந்த சிம்மாசனத்துக்கு ஒரு மண்டபம் கட்டுறாங்க. அதுதாங்க ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அந்த அதிசயமான சிம்மாசனத்தை போஜராஜன் வச்சு என்ன பண்ணுறான்னா, மக்களுக்கெல்லாம் காமிக்கிறான். அதனால் ஒரு பொக்கிஷம் கிடச்சிருச்சு. நமக்கே தெரியும், இப்போ ஒரு ஊரில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வருதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்துட்டு போவாங்கள்ல. இவர் அரசனுக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு. அது பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம். இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்காத ஒரு அழகான அற்புதமான கற்களெல்லாம் பதிச்ச ஒரு சிம்மாசனம். ஸோ அந்த சிம்மாசனத்தை பார்க்க அக்கம் பக்கத்தில் இருக்க நாட்டில் இருக்க எல்லா நெய்பர்ஸ் எல்லாருமே, எல்லா நாட்டில் இருந்தும் அந்தந்த அரசர்கள் எல்லாம் கூடி பார்க்குறாங்க. ஸோ உடனே அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்து ஆட்சி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்து ஆட்சி பண்ணுறதுக்கு தயாராகிறான். யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நம்ம போஜராஜனுக்கு கிடச்சிருக்குங்க. அந்த போஜராஜன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எப்படா அதில் ஏறி உட்காந்து அரசாட்சி பண்ணுவோம்னு காத்துட்ருந்த அந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கு. அது யோசிச்சு பாருங்கள். நமக்குன்னே ஒரு நாள், இன்றைய நாள்
ஊர் உலகம் எல்லாரும் கூடி நின்று பார்க்கும் பொழுது நமக்காக அரங்கேற்றப்படும் ஒரு நாள் எப்படி இருக்கணும் நாம் அப்படின்றத போஜராஜன் யோசித்து நல்லா நீராடி புத்தாடைகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் அழகாக போட்டு தன்னோட குலதெய்வத்தை போய் முதல்ல வணங்குறாரு. வணங்கிட்டு இப்போ அந்த நவரத்தின சிம்மாசனம் இருக்கிற அந்த 1000 மண்டபத்துக்கு அப்படியே படை தளபதிகளோடு வந்து இறங்குறாருங்க. வந்து இறங்கும் பொழுது அவர் இறங்குற அழகை அந்த ஊரில் இருக்க அத்தனை மக்களும் கூட நின்று பார்க்குறாங்க. அவர் கூட அவரோட மந்திரிகள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்திருக்காங்கங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அயல்நாட்டில் இருந்து அத்தனை மன்னர்களும் வந்து அவர் அந்த சிம்மாசனத்தில் எப்படி ஏறி உட்கார்ந்து அரசாட்சி பண்ணுறாருங்கிற அழகை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்தணர்கள் முறைப்படி அந்த நவரத்தின சிம்மாசனத்துக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அந்த குலதெய்வத்தை வணங்கி அவர் போஜராஜன் அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்கார அந்த நொடிக்காக ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து காத்துட்ருக்கான். அப்போ அந்தணர்கள் எல்லாரும், அரசனே, நீங்கள் காத்துட்டு இருந்த சுபவேளை நெருங்கிருச்சு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் உங்கள் கம்பீரமான அந்த வலது காலை அந்த சிம்மாசனத்தோட முதல் படியில் ஏறி வச்சு நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏறி சென்று அந்த சிம்மாசனத்தில் அமரலாம் அப்படின்னு அந்தணர்கள் சொன்னோன்னே அதை கேட்ட போஜராஜன் கடவுளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த சிம்மாசனத்தை நெருங்கி போகிறான். அப்படியே நெருங்கி போகும்போது அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு குரல், அவனுக்குள்ளேயே ஒரு சிம்மாசனம், அதாவது அரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. அது பார்க்க எப்படி இருக்குன்னா அவ்வளோ உயரம்ங்க, பிரம்மாண்டமாக கம்பீரமாக அந்த சிம்மாசனமே காட்சியளிக்குது. போஜராஜனுக்காகவே உருவாக்கப்பட்ட சிம்மாசனம் அப்படிங்கிற மாதிரி அது காட்சியளிக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனத்தை நெருங்கி போகும் பொழுது ஒரு சிங்கம் தன்னோட இருப்பிடத்தை நோக்கி கர்ஜனையோடு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் நகண்டு போகிறாங்க. அந்த சிம்மாசனத்துக்கு மொத்தம் 32 படிகள் இருக்குங்க. அந்த 32 படிகளையும் ஏறி போய் அவன் உட்கார்ந்தாதான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செஞ்சதா அர்த்தம். இப்போ முதல் படியை அவனுடைய வலது காலை முதல் சிம்மாசனத்தின் முதல் படி மேலே காலெடுத்து வைக்கிறான். அந்த ஒவ்வொரு சிம்மாசனத்துலேயுமே ஒவ்வொரு அழகான பதுமைகள்ங்க, ஒரு பொம்மை இருக்குங்க. அந்த பொம்மைகள் பார்க்குறதுக்கு அழகான இளம் பெண்கள் ஒவ்வொரு படியிலையுமே உட்கார்ந்து வரவேற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்க அந்த பதுமைகள் ஒவ்வொன்றுமே அந்த பதுமைகள் அப்படியே உயிரோட அழகான இளம் பெண்கள் அந்த போஜராஜனை வரவேற்கிறதுக்காகவே நின்றுருக்க மாதிரி இருக்குங்க. அதை பார்த்த போஜராஜன் அப்படியே பிரமிச்சு பயபக்தியோட தனது வலது காலை அந்த சிம்மாசனத்தோட முதற் படியில் எடுத்து வைக்கிறான். அப்போ பாருங்க, அந்த முதல் படியில் இருந்த அந்த பெண் பதுமை திடீர்னு ஒரு சத்தம் போடுதுங்க. கலீர்னு அப்படியே சிரிக்குதுங்க, கக்கன்னு சிரிக்குது. ஏன் சிரிக்குதுன்னே தெரியல, கை கொட்டுது, ஒவ்வொரு பொம்மைகளுமே கை தட்டுது, ஏனே தெரியல. அதை பார்த்த போஜராஜன் அப்படியே மிரண்டு போயிடுறான். என்னடா இவ்வளவு அழகான இந்த பொம்மைகள் திடீர்னு சிரிக்குது, கை கொட்டுது, நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிற மாதிரி இருக்கேன்னு திகச்சு போய் நிற்கிறான். ஒன்றுமே விளங்காதவனா அந்த போஜராஜன் அந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்படியே மிரண்டு பார்த்து முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த முதற் படியில் இருக்கிற அந்த பதுமை சொல்லுது, அந்த பதுமை கேட்குதுங்க, போஜராஜனே, இந்த சிம்மாசனத்துக்கு நீ தகுதி வாய்ந்தவனா அப்படின்னு சொல்லி. அதை கேட்டோன்னே போஜராஜனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா கம்பீரமாக இந்த நாட்டிலேயே ஆட்சி பண்ணுற ஒரு அரசன் அண்ட அயல் நாடுகள் அத்தனை பேரும் நம்மளை கண்டு நடுங்குறாங்க, நம்மளை இந்த ஒரு பதுமை, ஒரு பொம்மை வடிவில் இருக்க பதுமை பார்த்து நீ இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு கேட்டுச்சின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீர தீர சாகசம் படைச்ச நம்மளை பார்த்து திடீர்னு நீ தகுதியானவனான்னு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? போஜராஜன் அப்படியே திகச்சு போயிடுறான். அவன் பார்த்து திரும்பி அந்த பொம்மையை பார்த்து கேட்குறான், சிங்கார பதுமையே, இந்த சிம்மாசனத்து மேலே ஏற முயற்சித்த என்னை பார்த்து ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 32 படியிலையும் முதற்படியாக இருந்த அந்த சிம்மாசனம், அதுக்கு பேர் என்னன்னா சுகேசிங்க. அந்த சுகேசியை
அப்படியே செல்லமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினோத ரஞ்சித பதுமைங்க. அந்த வினோத ரஞ்சித பதுமை அப்படியே குயில் மாதிரி இருக்க அந்த குரல் அப்படியே பேச ஆரம்பிக்குதுங்க. ஏ போஜராஜ மாமன்னனே, உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரிய வேணாமா? உன்னோட தகுதி தெரியாமல் இந்த நவரத்தன சிம்மாசனத்தில் ஆட்சி பண்ண உன்னால் முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த நவரத்தன சிம்மாசனத்தை யார் வச்சிருந்தான்னு கூட உனக்கு தெரியாது. அது கூட தெரியாமல் நீ இந்த சிம்மாசனத்து மேலே ஏறி ஆட்சி பண்ண விரும்புறியா? அப்படின்னு சொல்லி அது பேசாமல் பேச ஆரம்பிக்கவும் இந்த போஜராஜனுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம்ங்க. என்னடா, ஒரு பதுமை பார்த்து நம்மளை இப்படி ஒரு கேள்வி கேட்டுருச்சே, அப்படி என்ன இந்த சிம்மாசனத்தில் இருக்குது? யார் அப்படி இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணியிருப்பா? யார் அந்த பெருமைக்குரியவர்? அப்படின்னு அந்த சிம்மாசனத்தில் இருந்த அந்த முதல் பதுமையை பார்த்து கேட்குறாரு நம்ம போஜராஜன். அப்போ அந்த வினோத ரஞ்சித பதுமை சொல்லுது, ஏ போஜராஜ மன்னனே, ஒரு காலத்தில் இந்த சிம்மாசனத்துக்கு உரியவன் யார் என்று தெரியுமா அப்படின்னு. யாருன்னா என்னோட மன்னன் விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த விக்ரமாதித்தன் யாருன்னா அவ்வளோ அருமை, பெருமை, ஆன்மம், கம்பீரம், வள்ளல் தன்மை, விவேகம் எல்லாத்துக்குமே பேர் போன ஒரு அரசன். இதில் உனக்கு ஏதாவதும் தகுதி இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ பேசாமல் வர ஏறுற அப்படின்னு சொல்லுவோம். போஜராஜன் ரொம்ப குழப்பம் அடைஞ்சு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. நாமளே நாம தான் இந்த ஊருக்கு பெரிய ஆளுன்னு நினச்சிருக்கும் போது திடீர்னு வந்து உன்னை விட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வருங்க. அதே கோபம் தான். அதுவும் போஜராஜன்றவன் ஒரு பெரிய மாமன்னன். அந்த இடத்துல அத்தனை பேரும் கூடியிருக்காங்க. பக்கத்து நாட்டில் இருக்க அரசர் முதற்கொண்டு, நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் முதற்கொண்டு எல்லாரும் இருக்கும்போது அத்தனை பேர் மத்தியில் ஒரு அரசனை பார்த்து ஒரு பதுமை இப்படி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டால் எவ்வளவு கோபம் வருங்க. அதே கோபம் தாங்க அந்த போஜராஜனுக்கும் வந்தது. இப்போ போஜராஜன் ரொம்ப குழப்பமோட ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ கேட்குறாரு, என்னோட குடிமக்கள் யாருமே இது வரைக்கும் என்னை ஒரு குறையும் சொன்னதில்லை. என் நாட்டில் இருக்க எந்த மக்களுக்குமே எந்த குறையுமே இல்லை. ரொம்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் நல்லாட்சி நடத்துறதுனால மட்டும்தான். என்னோட வீரம் என்னன்னு தெரியுமா? என் வீரத்தில் யாருமே வந்துட்டு மிஞ்சினவங்க கிடையாது. என் பக்கத்து நாட்டில் இருக்க மன்னர்கள் எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீதிக்கும் நியாயத்துக்கும் எல்லாத்துக்குமே பேர் போனவேன்னா என்னை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டியே பதுமையே, உன் மன்னனை விட நான் என்ன தாழ்ந்தவனா அப்படின்னு சொல்லு பார்ப்போம் இப்போ அப்படின்னு சொல்லி போஜராஜன் கேட்குறான். அதுக்கு வினோத ரஞ்சித பதுமை திரும்பி ஒரு ஏளனமாக பார்த்து அந்த போஜராஜனை சிரிக்குதுங்க. ஏ போஜராஜனே, ஒரு மன்னனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு அடக்கமும் பெருந்தன்மையும் தான். அதுவே உனக்கு இல்லை. எப்பயுமே தற்புகழ்ச்சி ஒரு மன்னனுக்கு இருக்கக்கூடாது. உன்னை பற்றி பெருமையாக நீயே சொல்லிக்கிற. நீ எப்படி சிறந்த மன்னனாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. எப்பயுமே தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாதுங்கிறத எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் பெரியவன்னு நாமளே சொல்கிறதுல பெரிய விஷயம் இல்லைங்க. அடுத்தவங்க நம்மளை பார்த்து அவன் சிறந்தவன் சொல்கிறதுல தான் பெரிய விஷயங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ தாங்க போஜராஜன் தான் பண்ண தவறு என்ன அப்படிங்கிறதவே உணர்றான். அதுக்கு அந்த பதுமை சொல்லுது, என் மன்னன் விக்ரமாதித்தன் கொஞ்சம் கூட தற்பெருமைங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் பேசுனதே கிடையாது. ஆனால் அவனை பற்றி இந்த பூ உலகத்தில் மட்டும் இல்லை, மேலுலகத்துலேயும் கடவுள்கள் முதற்கொண்டு எல்லாருமே என் மன்னனை வாயார மனதார போற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அப்படியே வெக்கத்தில் நாணத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தலை குனிஞ்சு போஜராஜன் அந்த பதுமை கிட்ட, என்னை மன்னிச்சிரு பதுமையே, உண்மைதான், ஒரு அரசனுக்கு தற்பெருமை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தன்னோட பெருமையை நாமளே சொல்கிறது மிகவும் தவறுங்கிறத நான் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு. நீ என்கிட்டயே என் வீரத்தை பற்றி குறை சொல்லவும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால தான் தற்புகழ்ச்சி பேசிட்டேன். அது தவறுங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ தான் உன்னுடைய அரசன் யாருங்கிறத கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது. அவ்வளவு பெருமை வாய்ந்த விக்ரமாதித்தன் யாராக இருப்பான் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு வினோத ரஞ்சித பதுமை கிட்ட போஜராஜன் மிகவும் அடக்கமான குரலில் கேட்குறாங்க. அது அவனுடைய பேரையும் புகழையும் சிறப்பையும் தெரிஞ்சிக்காமல் இனிமேல் இந்த நவரத்தன சிம்மாசனத்து மேலே ஏறி நின்று நான் கண்டிப்பாக ஆட்சி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாங்க வினோத ரஞ்சித பதுமை சொல்லுது, போஜராஜனே, நான் என் மன்னனுக்கு கீழே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தேன்.
அவனுக்கு கீழே நான் அடிமையாக அவன் பாதுகாப்பில் நான் இருந்தவனை அவரை தவிர வேறு யாரும் இந்த சிம்மாசனத்தில் ஏறினதை என் மனசு ஏற்றுக்காம தான் உன்னைய நான் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன். இருந்தாலும் என்னை நீயும் மன்னிக்கணும். நானும் பண்ணது தவறு தான். ஒரு அரசனை இத்தனை பேர் மத்தியில் ஒரு தவறாக பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி முதல்ல அந்த பதுமை அழகா மன்னிப்பை கேட்டு பார்த்தீங்களா, வினோத ரஞ்சித பதுமை தான் பண்ண தவறை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பையும் கேட்டுட்டு இப்போ சொல்ல ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தன்னோட அரசனை பற்றி ரஞ்சித பதுமை தன்னோட அரசனை பற்றி யார் அந்த விக்ரமாதித்தன் அப்படிங்கிற கதையை பற்றியும் இப்போ தாங்க சொல்ல ஆரம்பிக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, விக்ரமாதித்தன் யார் அப்படிங்கிறத வினோத ரஞ்சித பதுமை சொல்கிறத கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.